எனது அன்பார்ந்த யூடியூப் நேயர்களே, இன்றைய தலைப்பாக வெகு நாளாக இதை பற்றி பேச வேண்டும் என்று நினைத்து கொண்டிருந்தேன். அது என்னவோ தள்ளி போய்கிட்டே இருந்தது. ஏற்கனவே ஜாதகத்தை பற்றி ஒரு 2 வீடியோ போட்டிருந்தோம். அது நல்லா போயிட்டு இருந்தது. இன்னும் போய்கிட்டு இருக்குது. வா ஜாதகம் வந்து வாக்கியப்படியா திருக்கணிதப்படியான்ற 2 வீடியோ போட்டிருந்தேன். அதுக்கு நல்ல வரவேற்பு இருந்தது. அதன் பிறகு இந்த வீடியோ போடணும்னு ஆசை. ரொம்ப நாளாக நினச்சிருக்கேன். அப்புறம் தள்ளி தள்ளி போயிடுச்சு. இன்றைக்கி போடணுன்ற ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். அதாவது இந்த தலைப்பு என்னென்னா, வாஸ்து சாஸ்திரத்தைப்படி வாஸ்து சாஸ்திரம் என்று ஒன்று இப்போ புதுசாக 1990களில் தான் இது பிரபலியமாக ஆரம்பிச்சிச்சு. அதுக்கு முன்னாடி அவ்வளோவா பிரபலியம் கிடையாது. ஜாதகமே அந்த அளவுக்கு பிரபலியம் கிடையாது அப்போல்லாம், 70கள் எல்லாம். இப்போது வாஸ்து மனையடி சாஸ்திரம்னு அதுக்கு தமிழில் பேர், வாஸ்து சாஸ்திரம் என்று சமஸ்கிருதத்தில் பேர் வச்சுருக்கிறாங்க. இது எவ்வளவு தூரம் உண்மை, இதில் என்னென்ன ஃப்ராடு நடக்குது, என்னென்ன மூட நம்பிக்கைகள் இருக்குங்கிறத பற்றி பேசணும், இதை உடச்சி பேசணும்னு ஒரு ஆசை. உங்கள் எல்லாருக்கும் தெரியும், எனக்கு ஜாதகம் கணிக்க தெரியும். நேரம் கொடுத்தா கணிப்பேன். அதே சமயத்தில் ஓரளவுக்கு பார்ப்பேன். ஜாதகம் பார்க்குற விதிமுறைகள், அடிப்படை விதிமுறைகள் தெரியும். பெரிய நான் பண்டிதன் அல்ல, வித்வான் அல்ல. இதில் என்கிட்ட நீங்கள் வந்து ஜாதகத்துக்கு பலம் கேட்குற அளவுக்கு நான் பெரிய ஆள் கிடையாது. அந்த அளவுக்கு நான் இல்லை. எனக்கு என்னுடைய ஜாதகம், என் குடும்பத்தில் உள்ள ஜாதகத்தில் என்ன தசை நடக்குது, 7 தசை நடக்குதா, என்ன தசை நடக்குது, என்ன புத்தி நடக்குது, அப்படிங்கிறது மட்டும் அடிப்படை பார்ப்பேன். அப்போது ஜாதகம் என்பது இல்லையா, நவக்கிரகங்கள் மனிதர்கள் மேல் ஆதிக்கம் செலுத்துதா இல்லையா என்ற ஒரு கேள்வியை, அடிப்படை கேள்வி வைத்தால் என்னுடைய பதில் நவக்கிரகங்களுடைய பாதிப்பு, அவற்றுடைய ஆதிக்கம், ஆளுமை, இன்ஃப்ளூயன்ஸ் மனிதர்களுடைய வாழ்க்கையில் இருக்கிறது என்பதுதான் என்னுடைய நம்பிக்கை. அப்படி இருக்கும்போது இந்த அஸ்ட்ராலஜியை பற்றி, இந்த ஜாதகத்தை பற்றி, பஞ்சாங்கத்தை பற்றி நான் ஏன் போட்டேன்னா, அது ஒரு தீர்க்க முடியாத ஒரு முரண்பாடு. இன்றும் கூட அது அந்த கேள்வி என் மனதிற்குள்ளே இன்னும் ஒரு ஃபைனலாக, அதில் இன்னொரு இதில் ஃபைனலாக விட போட்டேன். இருந்தாலும் அதில் எனக்கு திருப்தி இல்லை. இதுக்கு உண்டான ஒரு அறுதிட்டு கூறக்கூடிய ஒரு மகான் இல்லை, அவ்வளோதான். பெரிய ஜோதிடர்களும் இதை பற்றி அப்படியே கண்டு காணாமல் போயிடுறாங்க. இப்போ வாஸ்துக்கு வரும். வாஸ்துவை பற்றி என்ன தலைப்புன்னா, வாஸ்து சாஸ்திரமும் மூட நம்பிக்கைகளும். அப்போ வாஸ்துவே இல்லைங்கிறீங்களா அப்படின்னா, அப்படி ஒரு சாஸ்திரம் இருக்குது, இல்லைன்னு சொல்ல. சாஸ்திரம் இருக்கிறது. அது எவ்வளவு தூரம் பலன் அளிக்கிறது, அதில் எவ்வளவு தூரம் மூட நம்பிக்கைகள் உள்ளே நுழைக்கப்பட்டிருக்கின்றன என்பதைத்தான் நான் இங்கு சுட்டி காட்ட விரும்புகிறேன். அதுக்கு தான் இந்த வீடியோ. அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு நல்ல ஒரு தெளிவை ஏற்படுத்தும், ஒரு தைரியத்தை ஏற்படுத்தும். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இதுவரையும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கிற வியூவர்ஸு கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ். இப்போ தலைப்புக்குள்ளே போவோம். வாஸ்து 1990களில் தான் இது பிரபலியமானுச்சு. இப்போ ரொம்ப பிரபலியத்தில் ஓடிக்கிட்டு இருக்கு. 1990க்கு முன்னாடி நான் 1958 பிறந்தவன். நான் பிறந்து வளர்ந்த காலத்தில் 60களில் 70களில் எல்லாம் வாஸ்துன்னா அப்படின்னா என்னென்னு அந்த வார்த்தை, இந்த டேமே கேள்விப்படாத டேம் பல பேருக்கு. என் செட்டில் மட்டும் என்னுடைய தகப்பனார் வகையிலையும் சொல்கிறேன். அந்த காலத்தில் என்னுடைய தாத்தா இருந்தார். அந்த காலத்தில் தஞ்சாவூரில் இப்படி துரட்டு ஓடு போட்ட வீடு, நடுப்புற வாசை வச்சு சுற்றுக்கட்டு வீடுகள் கட்டப்பட்டிருக்கும். தெருக்கள் தெற்கு கிழக்கு மேற்காக இருக்கும். தெற்கு பார்த்த வீடுகள், வடக்கு பார்த்த வீடுகள். ஒரு இடங்களிலே தெருக்கள் தெற்கு வடக்காக இருக்கும். அங்கே பார்த்திங்கன்னா கிழக்கு மேற்காக வாசல் படியில் வைத்த வீடுகளும் இருக்கிறது. அது கொஞ்சம் அரிது தஞ்சை மாவட்டத்தில். பெரும்பாலும் கிழக்கு மேற்காக தான் தெருக்கள் இருக்கும். அதில் பார்க்கும்பொழுது தெற்கு பார்த்த வீடு, வடக்கு பார்த்த வீடு என்று இருக்கும். அப்போல்லாம் வீடு கட்டினாங்க. எந்த மனையடி சாஸ்திரத்தை வச்சு வாஸ்து பார்த்து கட்டினாங்களா? நெவர். அதெல்லாம் இல்லைங்க. அப்படி யாரும் கட்டலை. எனக்கு தெரிஞ்சுன்னு இல்லை. எங்கள் அப்பா காலத்துலேயும் சரி, கிராமங்களில் கூரை வீடு கட்டுவாங்க. ஓட்டு வீடு கட்டினா பெரிய பணக்காரன், ஒரு வசதி உள்ளவன். ஒட்டு மச்சி வீடுன்னா அவன் பெரிய வசதி பணக்காரன், பண்ணையார்.
இப்படி தான் இருந்த ஒழிய மக்களுக்கு அப்பொழுது வீடு என்பதில் ஒரு பெரிய அக்கறை இல்லை. இப்போ எல்லாருக்கும் சொந்த வீடு வேண்டும், காம்பவுண்டு வச்சு, முன்னாடி இடம் இருக்கணும், போர் அடிக்க கார் நிறுத்த இடம் இருக்கணும், மேலே மாடியில் ஒரு ரூம் இருக்கணும், ஏசி ப்ரொவிஷன் அப்படின்ற எல்லாருக்கும் சொந்த வீடுங்கிற ஆசை கனவுகள் இப்பொழுது எல்லாரிடத்துலையும் காணப்படுகின்ற ஒரு நல்ல வளர்ச்சி, ஆரோக்கியமான வளர்ச்சி. அந்த காலத்தில் அப்படி இல்லை, அந்தளவுக்கு வசதி இல்லை மக்கள்கிட்ட. கூரை வீடு தான் பெரும்பாலும். டவுனில் தஞ்சாவூர் மாதிரி டவுன்களில் பார்த்திங்கன்னா கோட்டை அப்படின்னு சொல்கிற இடங்கள்லாம் பார்த்திங்கன்னா, இன்றைக்கி தஞ்சாவூர் வந்து அந்த காலத்தில் கோட்டைக்குள்ளே தான் வீடு இருந்தது. 4 பக்கம் கோட்டை மதில் சுவர்கள், உள்ளுக்குள்ளே நிறைய சந்து பொந்தாக வச்சு வீடுகள். சந்துகள் கிழக்கு மேற்காம் போகும், தெற்கு வடக்காம் போகும், இப்படி வளைஞ்சி வளைஞ்சி போகும். அங்கே சின்ன சின்ன சந்துகளுக்குள்ளே ஏகப்பட்ட வீடுகள், மச்சி வீடுகள், நாட்டு ஓட்டு வீடுகள் நிறைய இருக்குது. அதில் ஏதாச்சும் எங்கேயாச்சும் போய் பாருங்கள், வாஸ்துப்படி கட்டியிருக்காங்களா? ராஜா காலத்தில் கட்டினது, நாயக்கர் காலத்திலே கோட்டைக்குள்ளே வந்துருச்சு. கோட்டைக்கு வெளியில் கறந்துட்டாங்குடி, கோட்டைக்கு வெளியில் உள்ள புறச்சேரிகள் என்று சொல்லக்கூடிய ஏரியா வந்து அங்கேயும் பார்த்துங்க. அந்த காலத்தில் சொல்கிறேன், யாரும் வாஸ்து பார்த்து கட்டப்படவில்லை. இப்போயும் அந்த வீடு கோட்டைக்குள்ளே போங்க, தஞ்சாவூர் கோட்டை சந்துக்குள்ளேலாம் போங்க, எந்த வீடு வாஸ்துப்படி இருக்குது? அங்கே உள்ளவங்களாம் கெட்டு போயிட்டாங்களா? இன்றைக்கி வாஸ்துப்படி ஒன்று அமையலைன்னு சொன்னோம்னா அதுக்கு என்ன தெரியுங்களா பலன்? பொது பலன், கெடுபலன். அந்த வீட்டு தலைவருக்கோ அந்த வீட்டின் தலைவிக்கோ நோய்வாய்ப்படுவார்கள், காரிய தடைகள் ஏற்படும், தரித்திரம் நிலவும், அதாவது பணவரவு குறையும், வியாபார நஷ்டம், இது போன்றதெல்லாம் ஏற்படும் அப்படிங்கிறது தான் பொது கருத்து. நீங்கள் எந்த வாஸ்துவில் எந்த இடத்துல எந்த விதிகளை மீறினாலும் பலன் ஒன்று தான். இதுதான் அந்த 3 தான். குடும்பத் தலைவனோ தலைவியோ நோய்வாய்ப்படுவார்கள், பணப்பற்றாக்குறை ஏற்படும், காரிய தடை ஏற்படும். இதுதான் இந்த 3 தான். நீங்கள் என்ன படி சரியில்லைன்னு சரி, வாசல் சரியில்லைன்னு சரி தான். இப்போது அந்த காலத்தில் அப்படியா இருந்துச்சு? கோட்டைக்குள்ளே பாருங்கள் எத்தனை வீடுகள். இன்றைக்கி தஞ்சாவூர் மக்களுக்கு தெரியும் எந்த வீடு வாஸ்துப்படி கட்டப்பட்டிருக்கிறது. அங்கே உள்ளவர்கள் நன்றாக இல்லையா? இன்றைக்கும் இருக்காங்க, இன்றைக்கும் அதை இடிச்சிட்டு கட்டாமல் இருக்காங்க. இப்போ அதே பல நாட்டு வீடுகள்லாம் இடிச்சிட்டு அந்த சந்துக்குள்ளே கட்டுறாங்க. வாஸ்துப்படி கட்ட முடியுமா? தெற்கு பார்த்த வீட்டுக்கு மேற்கு பக்கம் மாடிப்படி வை, இந்த பக்கம் வைக்காத, அந்த பக்கம் வைக்காத, அப்படி இப்படின்லாம் 1008 கண்டிஷன். அதாவது ஒரு பிளானை போட்டோம்னா, இன்றைக்கி கார்பரேஷன்லேயே முனிசிபாலிட்டி கொடுத்தோம்னா அவன் 1008 கண்டிஷன்ஸ் போடுறான். சைடில் 3 அடி இடம் விடு, இந்த பக்கம் 3 அடி இடம் விடு, முன்னாடி 6 அடி இடம் விடு, பின்னாடி இடம் விடு, இத்தனை ஜன்னல் இருக்கணும், இவ்வளோ உயரம்தான் இருக்கணும்னு 1008 கண்டிஷன். அவன் ஒரு வாஸ்து வச்சுருக்கான் போல் இருக்கு. அதைப்படியும் கட்ட முடியல. இது பத்தாதுன்னு வாஸ்துக்காரன் அவன் வந்தான்னா அப்படி இப்படின்னு, இது எப்படி இருக்கக்கூடாது, இங்கே இருக்கக்கூடாது, அங்கே இருக்கக்கூடாது, இப்படிலாம் இருந்து பார்த்தீங்க ஸ்ட்ரிக்டாக வாஸ்து பார்த்தீங்கன்னா உங்களால் வீடு கட்ட முடியாது. அப்படி கட்டணும்னா நீங்கள் திறந்த வீட்டில் போய் ஒரு கிரவுண்டை வாங்கி அக்கம் பக்கம் வீடெல்லாம் நடுப்புற பார்த்து நீங்களாக சொந்தமாக கட்டணும். அப்படி தான் ஒரு எக்ஸ்டென்ஷன் ஏரியாவில் பெரிய ஒரு மனையை வாங்கி உங்கள் இஷ்டத்துக்கு வாஸ்துப்படி கட்டணும் அப்படின்னு. அப்போ கூட உங்களுக்கு பிரியமாக அமையாது. அப்படி இருக்குது. இந்த வாஸ்துவை பற்றி கிண்டல் பண்ணி விவேக் அவர்கள் நிறைய வீடியோவில் போடுவார். விவேக் படத்தை ஒருத்தன் மெயின் கதவு இருக்கும், நிலம் இருக்கும், அதை சாத்தி பூட்டிவிட்டு ஜன்னலே ஏறி குச்சி குச்சி போயிட்டு வந்துக்கிட்டு இருப்பான். ஏன்டா அப்படி போகிறேன்னா, வாஸ்துப்படி எனக்கு இந்த மெயின் இதில் நுழையக்கூடாது, இந்த பக்கம் தான் வைக்கணும்னாங்க, அதனால் ஜன்னல் பக்கமாக தான் குச்சி குச்சி போகிறேன்னு. அப்படி சரி, அந்த ஜன்னல் அப்படி ஜன்னல் பக்கம் தான் வரணும்னாக்க இந்த நிலையை எடுத்து அங்கே வேண்டா அப்படின்னா, இல்லை எனக்கு என் வாஸ்துப்படி என் ஜாதகப்படி நிலையே இருக்கக்கூடாது, நான் ஜன்னல் வழியாக தான் குதிச்சு போகணும் அப்படிமா. அப்படி ஒரு விட்டு இருக்குது பாருங்கள் அதில். அதுபோல் இப்போ ரீசெண்டாக ஒரு யூடியூப் ஒன்று பார்த்தேன், வாஸ்துவை கிண்டல் பண்ணுற மாதிரி. ஒரு வீடு இருக்குது, அந்த வீட்டுக்கு ஒரு வாஸ்து நிபுணர் வர்றாரு, உள்ளே நுழையும் போதே வர்றாரு. ஒரு ஃபண்ணுக்கு தான் அதை போட்டிருக்காங்க, காமெடியாக உள்ளே நுழையிறாரு. அது நல்லா இருக்குன்னு தான் சொல்ல வரேன். உள்ளே நுழைஞ்சோடனே ஐய படி என்ன அப்படி இருக்குது, படி எடு இங்கே இருக்கக்கூட படி அடடா என்ன கிச்சன் இங்கே வச்சுருக்கீங்க, இங்கே டாய்லெட் இருக்கணும், இங்கே கிச்சனை எடுத்துகிட்டு டாய்லெட் எடுத்து எங்கே போடு, டாய்லெட் எடுத்து கிச்சனில் போடு அப்படின்னு 1008. பெட்ரூம் இப்படி மாற்று, இது அப்படி மாற்று, நிலையை எப்படி திருப்பி போய் அப்படி இந்த ஜன்னலை மூடு. பக்கத்தில் ஒரு வேலைக்காரன் இருப்பான் அந்த விட்டு. ஆக இடிச்சிட்டு தான் கட்டணும் போல் இருக்குது புதுசாகவே அப்படி மனசுக்குள்ளே முனைக்குவான். அப்புறம் எல்லாம் செஞ்சுட்டு இதெல்லாம் செய்யாமல் பணம் எப்படி கொட்டும், வீட்டில் தருத்தம் தான் இருக்கும். இப்படிலாம் இப்படி கட்டியிருந்தீங்கன்னா அப்படின்ட்டு, சரிங்க நான் அது மாதிரி செஞ்சிடறேன் ஐயா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஒரு அமௌண்ட்டை அவருக்கு தட்டில் வச்சு கொடுப்பாரு, வாங்கிட்டு கிளம்புவார் வாஸ்து என்ன பண்ணுவார். அப்போ இந்த வேலைக்காரன் கூப்பிடுவான், மிஸ்டர் வாஸ்து கொஞ்சம் நில்லுங்க. என்னப்பா இப்படிலாம் வச்சா பணம் கொட்டுங்களா? நிச்சயம் கொட்டும் அப்படின்னு. சரிங்க,
இந்த ஊர் உலகத்துலலாம் டாஸ்மாக் கடை திறந்துருக்காங்க. அது எந்த வாஸ்துப்படி கட்டியிருக்காங்க, அங்கே மட்டும் பணம் கொட்டு கொட்டுன்னு கொட்டுதே, அது எப்படிம்மா? அதோட முடிச்சிடும் வீடியோவ. நல்ல கேள்வி, நல்ல ஒரு கிண்டல். உண்மை அப்படிதாங்க. அதாவது எனக்கு இப்போ அனுபவத்துக்கு வருவோம். அனுபவத்துக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா, தெற்கு பார்த்த வீட்டுக்கு இது மேற்கு, இது வடமேற்கில் அடுப்படி வைக்கணும், கிச்சன் வைக்கணும் அப்படின்னு ஒரு விதிமுறை இருக்குது. அதே மாதிரி வடக்கு பார்த்த வீட்டுக்கு அக்னி மூலை, தென்கிழக்கு அங்கே கிச்சன் வரணும்னு இருக்குது. இது பேசிக்காக எல்லோரும் பார்க்குறாங்க. மேற்கு பார்த்த வீட்டுக்கு, கிழக்கு பார்த்த வீட்டுக்கு, மேற்கு பார்த்த வீட்டுக்கு வடமேற்கு வச்சிங்கன்னா வீட்டுக்கு முன்னாடி அடுப்படி வரும் இல்லைங்களா? இதெல்லாம் மாறி கட்டினா என்னன்னா, உடனே இந்த 3 பலன் சொன்ன மாதிரி கெடுதல். அதுதான் நான் அதெல்லாம் மாற்றி கட்டின வீடுகளில் நான் கிட்டத்தட்ட வாடகை வீடுகள்லேருந்து, சிறு பிள்ளையிலேருந்து 3 வயதுலேருந்து வாடகை வீடு இப்போ பேசி கொண்டிருக்கிற வரையும். இப்போ தான் ஒரு வீடு இங்கே கட்டிக்கிட்டு இருக்கிறோம். அடுத்த வைகாசியில் குடி போயிடுவேன். அதில் வாஸ்து 1008 சொன்னாங்க. நோ, நமக்கு வசதி எதுவோ அதுபடி செய்யுங்க அப்படின்ட்டேன். நமக்கு எது வசதியோ அதை செய்யுங்க. வாஸ்து ஒன்றும் பெரிய கிளிக்க வேண்டாம். பேசிக் வாஸ்து அப்படி இப்படின்னு சொல்கிறீங்களா, அதை பார்த்துங்க. நான் அது மற்றவர்களுக்காக, குடும்ப நண்பர்களாக எனக்கு அது நம்பிக்கையே கிடையாது. மனைக்கு ஏதுங்க ஜாதகம்? அசையாத பொருளுக்கு ஏது ஜாதகம்? இன்றைக்கி ஜாதகங்கிறது மனுஷனுக்கு தான். மாட்டுக்குண்டா, மாடு கண்ணு போட்டால் அதுக்கு ஜாதகம் கணிப்பீங்களா? உங்கள் வீட்டில் கோழி குஞ்சு பொறிச்சா ஜாதகம் கணிப்பீங்களா? மனுஷனுக்கு மட்டும்தான் ஜாதகம் கணிக்கிறான், மனித வாழ்க்கைக்கு மட்டும். அசையாத பொருள்களுக்கு ஏது ஜாதகம்? இப்போ மனையடி சாஸ்திரம்னா அசையாத பொருள் தானே. இப்படி கட்டு அப்படி கட்டுங்கிறதுக்கு இன்றைக்கி கோயில்கள்லாம் கட்டினாங்க, ஆகம விதிப்படி கட்டுவாங்க. அதுக்கு ஒரு சாஸ்திரம் இருக்குது. சரி, அது கோயில், அதுக்காக ஆகம விதிப்படி கட்டுறாங்கங்களாம். அதுலேயும் கூட பார்த்தீங்கன்னா நிறைய ஆகம விதிகளை மீறிய கோயில்கள் இருக்கிறது. இன்றைக்கி தஞ்சை பெரிய கோயில் ஆகம விதிப்படி கட்டப்படலை. ஆகம விதிப்படி கர்ப்ப கிரகத்தில் மேலே இருக்கிற கோபுரம் எல்லா கோபுரத்தை விட மட்டமாக இருக்கணும், உயரம் கம்மியாக இருக்கணும். எல்லா கோயிலையும் போய் பாருங்கள். சாமி கும்பிட்றோம்ல, அந்த மூலஸ்தானம் இருக்குல்ல, அந்த மூலஸ்தானத்துக்கு மேலே கோபுரம் சின்னதாக இருக்கும். சுற்றி உள்ள கோபுரங்கள், 4 பக்கம் இருக்கிற கோபுரங்கள், மற்ற கோபுரங்கள் இது உயரமாக இருக்கும். அதில் என்ட்ரன்ஸில் நுழையிறம் பாருங்கள், அதுக்கு பேர் ராஜகோபுரம், அதுதான் உயரமாக இருக்கும். மதுரை மீனாட்சி அம்மனை பாருங்கள், ராஜகோபுரம் தான் உயரமாக இருக்கும். திருவண்ணாமலையை பாருங்கள், திருப்பதியை பாருங்கள். ஆனால் ராஜராஜேஸ்வரம் என்று சொல்லக்கூடிய தஞ்சை பெருவுடையார் கோயிலில் கர்ப்ப கிரகத்தின் மேல் இருக்கிற கோபுரம் தான் ஹையஸ்ட் 216 அடி. முன்னாடி இருக்கிற கோபுரம்லாம் சின்ன சின்னதாக இருக்கும். இது ஆகம இப்படி கட்டல, இது எந்த அப்படின்னு சொல்லலாம். அதனால தான் அந்த கோயிலில் சாநித்தியம் இல்லை, தெய்வீகம் இல்லை, ஒரு அமானுஷியம் இருக்குது. அங்கே போனால் அரசியல்வாதிகள் கெடுதல் நடக்குது. இன்னொன்று, அது ஒரு பக்தி ஸ்தலமாக வளரலை, ஒரு ஆர்கியாலஜிக்கலாக பார்க்கக்கூடிய ஒரு சரித்திர புகழ்பெற்ற இடமாகவும் வியப்புக்குரிய இடமாகவும் கட்டிடக்கலையை பார்த்து வியக்கக்கூடிய இடமாகவும் தான் இருக்க ஒழிய, டூரிஸ்ட் சென்டர் தான் இருக்க ஒழிய அங்கே பக்தி மார்க்கம் வளரலை. இப்போ ஸ்ரீரங்கத்துக்கு போனால் பக்தி கோவிந்தா ரங்கா ரங்கான்னு, திருப்பதி போனால் கோவிந்தா கோவிந்தான்னு, பழனி போனால் முருகா முருகா, திருச்செந்தூர் வேளவா, அப்படி பக்தி அங்கே பெருகுது. புன்னைநல்லூர் மகமாயி மாரியம்மன் கோயில், மாங்காடு காமாட்சி அம்மன், திருவேற்காடு அம்மன், அப்படிலாம் பக்தி பெருகுது அங்கெல்லாம். சமயபுரத்தா அப்படின்னு. அதுபோல் இங்கே பக்தி அதிகம் வளரலை. ஆனால் அங்கே அமானுஷ்யமாக இருக்கிறத அரசியல்வாதிகள் பயப்படுறாங்க அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். ஏன்னா அவர் ஆகம விதிப்படி கட்டளை மீறிட்டார், வாஸ்து மீறிட்டார்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அதுக்கு நான் பதில் வச்சுருக்கேன். அங்கே ஏன் அது ஏற்படலைங்கிறதுக்கு. இந்த கோயிலை மிக பிரம்மாண்டமாக கட்டணுங்கும்போது அதுக்கு எதிர்ப்பு தெரிவித்தவன் ராஜேந்திர சோழன். அவனுக்கு உடன்பாடு இல்லை. இதில் இவ்வளோ செலவு பண்ணணுமா, இன்னும் அதுக்கு படைகளை பெருக்குங்க, கோட்டைகளை பெருக்குங்க, ராம் சாம்ராஜ்யத்தை பெருக்குவோம், மக்களுக்கு நிறைய நன்மைகள் செய்வோம். அதில் தான் அவன் இருந்தான். ராஜராஜ சோழன் மிகச்சிறந்த அரசனா, மிகச்சிறந்த வீரனா, அல்லது அவன் மகன் ராஜேந்திர சோழன் மிகச்சிறந்த அரசனா, மிகப்பெரிய வீரனா? ராஜேந்திர சோழன் தான். ராஜராஜ சோழன் பேர் தான் எடுபடுது. மகனை தகப்பனை மிஞ்சியவர் இவர். ராஜேந்திர சோழன் பேர் தான் இன்றைக்கி விளங்கணும். அவர் தான் அவ்வளோ பெரிய சாம்ராஜ்யத்தை ஸ்தாபித்தார் தன் வீரத்தால், வாளால். அவருக்கு என்ன ஒரே இதுன்னா, அவர் பிராமண எதிர்ப்பு நோக்கம் உள்ளவர். இந்த பிராமணர்களுக்காக இவ்வளோ செலவு பண்ணிக்கிட்டு இருக்கிறதுக்கு நம்ம படை வீரர்களுக்காகவும் படைக்கலங்களை செய்து தருகின்ற தட்டார்களுக்காகவும் பொற்கொள்ளர் மாதிரி இரும்பு
தட்டான் வேலை செய்கிற அந்த ஆசாரிகளுக்காகவும் நம்ம செலவு பண்ணணும், அவங்க வாழ்க்கையை சுபிட்சமாக வச்சுருக்கணும்னு தான் அவர் விரும்பினார். இன்றைக்கி இரும்பு வேலை பார்க்கக்கூடிய தட்டார்களும் மர வேலை பார்க்கக்கூடிய ஆசாரிகளும் பூணூல் போட்டிருக்காங்க. அந்த ரைட்ஸை வாங்கி கொடுத்தவர் ராஜேந்திர சோழன். அதை ஃபைட் பண்ணி வாங்கினாங்க. நாங்களும் பிராமண மாதிரி பூணூல் போடணும், எங்களுக்கு அந்த மரியாதை வேணும்னு அதை வாங்கி கொடுக்கறதுக்கு ராஜராஜ சோழன் கடைசி வரை அதுக்கு சம்மதிக்கல. ராஜேந்திர சோழன் தான் அதை வாங்கி கொடுத்தார். அப்போ அந்த கோயிலுக்கு ஏன் அவ்வளோ மகத்துவம் இல்லைன்னா, அப்போ உள்ள அமைச்சரவையில் உள்ள பெரியவர்கள்லாம் கோயில் கட்டுங்க, சிவன் கோயில் கட்டுறதில்ல, இவ்வளோ பிரம்மாண்டமாக கட்டணுமா, ஒரு கோயில் கட்டுங்க, இல்லை நிறைய கோயில் கட்டுங்க, ஆங்காங்கே கோயில் கட்டுங்க, நிவேந்தங்கள் விடுங்க, திருவிழாக்களை ஏற்படுத்துங்க, பக்தி மார்க்கத்தை பெருக்குங்க, இவ்வளோ பெரிய கோயில் தேவையா அப்படின்னு இருந்தவங்களுக்கெல்லாம் அபிப்பிராய பேதம் இருந்தது. ஆனால் அதை மீறி தான் அவர் கட்டினார். அப்போ அவங்க என்ன சொன்னாங்க, சைக்கலாஜிக்கலாக அவங்க உணர்ந்தது, இவ்வளோ பிரம்மாண்டமாக கட்டினீங்கன்னா வர்றவங்க என்ன பண்ணும், என்ன பிரம்மாண்டம், எப்படி அந்த கல்லை கொண்டு ராஜராஜ சோழன் வச்சான், எப்படி அதை கட்டினான், ஏப்பா எப்படி கட்டினான், இந்த வியப்பு, இந்த ஒண்டர், அமேசிங் அப்படின்னு தான் வரும்போது இந்த டிவினிட்டி பக்தி, அப்பா சிவனே பெருவுடையாரே பிரகதீஸ்வரா அப்படின்னு அங்கே வேண்டுதல் யாராச்சும் வைக்கிறாங்களா பெருசாக? சிவன் கோயில் கும்பிட்டு போகிறாங்க. இன்றைக்கி எனக்கு வேண்டுதல் வச்சு அங்கே மொட்டை போடுறாங்களா நிறைய பேர், காவடி தூக்குறாங்களா, பால் குடம் எடுக்கிறாங்களா மற்ற கோயிலில் எடுக்கிற மாதிரி? சொல்லுங்கள். பக்தி மார்க்கத்தை வளர்க்கக்கூடிய இடமாக பெரிய கோயில் அமையவில்லை. அதற்கு காரணம் கருவறைக்கு கோபுரத்தை மிக பெருசாக கட்டிவிட்டார் என்று சொன்னால் அதை நான் ஒத்துக்கொள்ள மாட்டேன். அது காரணம் என்ன, சைக்காலஜி, பகுத்தரோட சிந்திங்க. இவ்வளோ பெருசாக பிரம்மாண்டமாக கட்டினா பிரம்மாண்டத்தை தான் பார்ப்பாங்களோ ஒழிய உள்ள சுவாமியோட பக்தி போயிடும். அவங்களுடைய மனம் டைவர்ட் ஆகிடும். பக்தர்கள் அங்கேருந்து பார்க்குறவங்க டைவர்ட் பண்ணிவிடுவாங்க. அதை எவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான அணைக்கட்டை பார்க்கணும், எவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான மலை அப்படி பார்க்கணும். அப்போது அங்கே ஏதோ அதனால் கீர்த்தி சிறுசாக இருக்கணும். அப்போ தான் அது மூர்த்தி சிறுசாக இருந்தால் தான் கீர்த்தி பெருசாக இருக்கும். அது பிரம்மாண்டமாக வச்சுட்டார். அது ஒரு சைக்காலஜி. இன்னொன்று சொல்கிறேன், ஒரு தாத்பரியம். அந்த கோயில் கட்டப்படும் பொழுது அந்த கோயில் கைதிகளால் கட்டப்பட்டது, போர்க்கைதிகளால் கட்டப்பட்டது. அதை புரிஞ்சுங்க. அதாவது நமக்காக வேலை செய்கிறவங்க, நம்மளோட தொழிலாளிகள் நல்லா இருக்கணும். தொழிலாளி நல்லா இருந்தால் முதலாளி நல்லா இருக்கலாம். ஒரு தொழிலாளி நல்லா சந்தோஷமாக கட்டி ஒரு வேலை செஞ்சால் அந்த வேலை உருப்படியாக இருக்கும் இல்லைங்களா? ஆனால் அங்கேருந்து மேலை சாளுக்கியத்திலேருந்து கீழே சாளுக்கியத்திலேருந்தும் போர்க்கைதியில் கொண்டு வந்து அவங்க குடும்பத்தை விட்டு சங்கிலி போட்டு இழுத்துட்டு வந்து கட்டுங்கடா, அது மாதிரி இலங்கையிலேருந்து இழுத்துட்டு வந்து அவங்கள வச்சு கட்ட வச்சார் ராஜராஜ சோழன். அவரெல்லாம் சொல்லியிருக்கலாம், உங்கள் இஷ்டம், கட்டுறதுனா கட்டலாம், வீட்டுக்கு போகிறனா போயிருக்கலாம்லாம், சுதந்திரம் கொடுத்துருக்கிறதாகலாம் சில பேர் சொல்லுவாங்க. எதாக இருக்கட்டுங்க, ஒரு கைதியை அவன் வீட்டுக்கு அனுப்பிடணும், இல்லாத அவன் பொண்டாட்டி பிள்ளையோட இங்கே வந்து குடியிரு, இங்கே வந்து குடியிரு, நீ இருந்து கட்டி கொடுக்கணும், உனக்கு சம்பளம் தரேன் அப்படி சொல்லணும்ல. அவங்க எவ்வளோ மனப்புழுக்கத்தோடு அந்த வேலையை செய்திருப்பாங்க. அப்படி மனப்புழுக்கத்தோடு ஒரு காரியத்தை செஞ்சால் அந்த காரியத்தில் தெய்வீகம் இருக்குமா, சாநித்தியம் இருக்குமா? இருக்காது என்பதற்கு. ஏன்னா நம்ம மனசில் ஒரு சந்தோஷமாக ஒரு காரியம் செஞ்சால் அது நல்லாயிருக்கும். அதுக்காக சமையல் செய்யும்போது சொல்லுவாங்க, சந்தோஷமாக செய்யணும், கோபத்தோடு செய்யக்கூடாது சமையல். ஒரு சமையல் செய்கிற நம்ம வீட்டு தலைவி என்ன எண்ணத்தோடு சமைக்கிறாங்களோ அது அந்த உணவில் பிரதிபலிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால தான் பெரிய பெரிய ஆதீனங்கள்லாம் காஞ்சி பெரியவரெலாம் சுயமாக செஞ்சு சாப்பிட்டுக்கிறது. இதில் எல்லாம் இன்னொருத்தர் சமைச்சே சாப்பிட்றது இல்லை, சுயம்பாகன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க என்ன எண்ணத்தோடு சமைச்சாலும் அந்த எண்ணம் நம்மளை பாதிக்கணும். இதுக்கு ஒரு சின்ன ஒரு உண்மை நிகழ்ச்சி இருக்குது, திருவண்ணாமலையில் நடந்தது. ஏன் சொல்ல வரேன்னா, திருவண்ணாமலையில் ஒரு சாது வந்து தங்கியிருந்தார். அங்கே திருவண்ணாமலை நிறைய சாதுக்களுக்கு அறைகள் ஒதுக்குவாங்க, இடங்கள் ஒதுக்கி தருவாங்க அங்கே அது ஆசிரமத்தில். அப்போ ஒரு சாது, ஒரு பிராமண சாது, நல்ல பிராமணன், நல்ல மஞ்சள் நல்ல கலரு, அழகு, ஒரு 25 வயசுக்குள்ளே தான் இருக்கும். அப்படி சிக்குன்னு உடம்பு, பாடி பில்டர் மாதிரி, அப்படி ஸ்லிம்மாக ஒரு டென்னிஸ் வீரர் மாதிரி. தியானத்தில் இருக்க அவருக்கு இன்னும் உடம்புல அப்படியே ஒளி பொங்குது. எல்லாம் வாலிபர். தியானத்தை வந்து அங்கே வந்து உட்காந்துருக்கு. இங்கே இருந்தால் வந்த வருஷத்தை உட்காந்துருக்காரு. அங்கே கொஞ்சம் நாள் இருக்காருன்னா அவங்க இடம் கொடுத்து இங்கே இருங்க, இருக்கிற வரையும் உங்கள் இஷ்டம் வரை இங்கே இருக்கலாம்னு சொல்லி ஒரு இடத்த கொடுத்துட்டாங்க. அவருக்கு வெளியிலேருந்து பக்கத்தில் ஒரு நகர்ப்புறத்துலேருந்து ஒரு லேடி வந்து அவருக்கு டெய்லி சமைச்சு சாப்பாடு மத்தியானம் கொண்டாடுறாங்க. இவர் சாப்பிட்றாரு. சரி, அதுக்கு நல்லா அப்படி ஒரு அன்பாக செய்கிறாங்கன்னு ஒரு மத்தியானம் சாப்பிட்டுக்குவார்.
மீதி இருக்கிற நைட்டும் வச்சுக்குவார். இந்த அம்மா வந்து கணவனை இழந்த அம்மாவா அல்லது கணவன் இல்லையா என்று, ஆனால் திருமணமாகி கணவன் வாழ்க்கை இல்லாதது என்று நான் படித்த ஞாபகம். அப்பொழுது இது புக்கில் இருக்குது, அந்த திருவண்ணாமலை சம்மந்தப்பட்ட புக்கில் இருக்குது. அப்போ அந்த அம்மா ரெகுலராக வந்து வச்சுக்கிட்டு இருக்கும்போது இந்த பிராமண சாமி மேலே இன்னொரு பிராமண சாமி இருக்கார், ரமணருடைய சிஷ்யர், அவரை நான் சொல்லலை. அது இவர் பிராமணர், அதுக்காக பிராமண சாமின்னு சொல்கிறேன். இன்னொரு பிராமண சாமின்னு இருக்கார், அவரை நான் குறிப்பிடலை. இவர் மேலே அந்த அம்மாவுக்கு ஒரு ஈர்ப்பு உண்டாகிவிட்டது, ஒரு காதல் உண்டாகிவிட்டது. அவரை பார்க்காம இருக்க முடியல. அவருக்குன்னு பார்த்து பார்த்து சமைக்கும்போது அவர் மேலே உள்ள காதல் காமம் ரெண்டும் கலந்துருச்சு. அதை நினச்சி அப்படி பார்த்து சமைக்கும்போதே அந்த காதலும் காமத்தோடையுமே சமைக்க ஆரம்பிச்சிருச்சு. கொஞ்ச நாளில் மாறிடுச்சு, அதுக்கு காமமும் உண்டாயிடுச்சு. இவர் சாப்பாடு, இவர் பெரிய ஞானி இல்லையா, தவயோகி இல்லையா, 25 வயசில் உட்காந்துருக்காருன்னா, அந்த சாப்பாடை எடுத்துட்டு மோரும்போதே அதில் அந்த அம்மா எந்த எண்ணத்தோடு சமைச்சதோ அந்த எண்ணம் அந்த சாப்பாட்டில் பிரதிபலிக்குது சூட்சமமாக. இது ஆசையாக காம இச்சையோடு சமைக்கப்பட்ட உணவு என்பது அவருக்கு புரிஞ்சிருச்சு. அந்த வாசனையிலேயே டக்குன்னு ஒதுக்கி வச்சிட்டார். ஒதுக்கி வச்சுட்டு தன்னுடைய ஆசிரமத்துலேருந்து வர்ற ஒரு பணியாளரை கூப்பிட்டு, இது நீங்கள் யாராச்சும் சாப்பிட்ருங்க. ஏன் சாமி? இல்லை, எனக்கு வயிறு சரியா இல்லை, நீங்கள் சாப்பிடுங்க, நான் கிளம்புறேன். எங்கன்னு? அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு, இங்கே இருந்த நாள் போதும், எங்கே என் சித்தம்போக்கு சிவம்போக்கு எங்கேயோ போகிறேன் அப்படின்ட்டு. அந்த அம்மா வருவாங்களே, அந்த அம்மாட்ட எல்லா சாமான்கள் பாத்திரங்கள்லாம் கொடுத்துருங்க, இனி சாப்பாடு கொண்டு வர வேணாம், நான் கிளம்பிட்டேன்னு சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாரு. அடுத்த நாள் அந்த அம்மா ஆசையாக சமைச்சு எடுத்துகிட்டு வருது. சாமி போயிட்டாருன்னு அழுது பரலுது. ஏன் போனாங்க, எதுக்கு போனாங்க, நான் என்ன தப்பு செஞ்சு, என்ன ஆச்சாரம் பண்ண ஆச்சான்ட்டு. இவர் புறப்பட்டு போகும் பொழுது அவர் சொல்கிறார், ஏன் சாமி கிளம்புறீங்க, ஏன் இவ்வளோ நாள் சாப்பிட்டீங்களா, ஏன் இந்த சாப்பாட்டை சாப்பிடல, காலையிலேருந்து நீங்கள் சாப்பிடல தெரியுன்னு. அப்போ தான் சொன்னார், இல்லை, அந்த அம்மா வர வர என்னட்ட வந்து சாப்பாடு கொடுக்க என்ன அது தன்னுடைய கணவனாக நினச்சி அந்த ஒரு எண்ணத்தோட ஒரு காதலோடு சமைக்குது, அது தவறு, அது நான் பிரம்மச்சாரி, நான் அந்த சாப்பாட்டை நான் சாப்பிடக்கூடாது, இதை அந்த அம்மாட்ட சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறார். எதுக்கு சொல்ல வரேன், அந்த எண்ணம் சமையல்லே பிரதிபலிக்கும் போது ஒரு கைதி மனப்புழுக்கத்தோடு ஒரு கோயிலை கட்டினா அந்த இடத்துல எப்படி தெய்வ சன்னிதானம் ஏற்படும்? அதுதான் காரணம். இன்றைக்கி நான் வீடு கட்டுறோம் ஒரு இடத்துல, ஒரு ஆச்சரியம் பாருங்கள். அந்த வீட்டுக்கு நான் ரங்கராஜ்யம்னு பேர் வைக்கணும்னு ஒரு ஆசை. அந்த வீட்டில் கட்ட ஆரம்பித்ததுலேருந்து வெயிலே இல்லைங்க, ஏசி போட்ட மாதிரி இருந்தது ஊர். இன்னை வரையும் சொல்கிறேன், இப்போ தான் 2 நாளாக வெயில் காயுது. அங்கே வேலை பார்த்த என்னுடைய வேலைக்காரர்கள் எல்லாம், உழைப்பாளி மக்கள் எல்லாருமே, கொத்தனார்லேருந்து சித்தார்லேருந்து கம்பி கட்டுறவங்க எல்லாருமே ஒரு துளி வேர்வை சொட்டி பார்க்கல. அப்படியே ஏசி, ஃபுல் ஏசி. பகல்லே பார்த்தீங்கன்னா 21 டிகிரி சென்டிகிரேடு தஞ்சாவூரில். இந்த வருஷம் அவ்வளோ குளிர். நைட்டு பார்த்தீங்கன்னா 19 போகுது. 19 ஊட்டி குன்னூரில் தான் நைட்டு 18 போகும், இங்கே நைட்டு 19 போகுது. இந்த அளவு குளிர் பார்த்தே இல்லை. அந்த மாதிரி வெயிலே உரைக்கலை, வெயில் இல்லை, மூட்டமாகவே இருக்குது. மழையும் எங்களை வேலையை கெடுக்கலை. நான் அதை ஒரு சந்தோஷமாக நினச்சேன். நம்ம வீட்டுக்கு வேலை செய்கிற தொழிலாளிகள் வெயிலில் வருத்தி வேலை பார்க்காம சந்தோஷமாக ஏசியில் போட்டு கொடுக்குற மாதிரி வேலை பார்க்க வச்சுருக்கார் அந்த ரங்கநாதன் அப்படின்னு அவரை நான் பாராட்டினேன். இதைத்தாங்க பார்க்கணும். வாஸ்துங்கிறதெல்லாம் சும்மா அடிப்படை வாஸ்துவை பாருங்கள். நான் சுத்தமாக பார்க்க வேணாம்னு சொல்லலை. தெற்கு பார்த்த வீட்டுக்கு வடக்கு மேற்கு வச்சுக்கோங்க கிச்சனை, அது வைக்கல, ஒன்றும் பெரிய ஆட்சேபனை இல்லை. வடக்கு பார்த்த வீட்டுக்கு அக்னிமல்ல வச்சுக்கோங்க, அது ஒன்றும் ஆட்சேபனை கிடையாது. என்ன எதுக்கு சொல்ல வரேன்னா, இந்த பிரகதீஸ்வரர் சொன்னால் பார்த்தீங்களா, இன்னொன்று பாருங்கள், எல்லா சிவன் கோயில்லையும் பார்த்தீங்கன்னா லிங்கம் தான் இருக்கும். அம்பாள் தெற்கு பார்த்துருப்பாள். தனி சந்நிதியாக இருந்து தெற்கு பார்த்துருக்கும், தனி சன்னதி இருக்கும், தெற்கு பார்த்துருப்பாள். சிவன் கோயிலில் எல்லாமே அம்பாளுக்கு விதவிதமான பேர் இருக்கும். தஞ்சாவூரில் விதவிதமான பேரே சுத்த தமிழ் பேர்களாக இருக்கும், ரொம்ப அழகாக இருக்கும் அந்த பேர்களே. தெற்கு பார்த்தா இருக்கும். நம்ம என்ன சொல்கிறோம், வீட்டில் சுவாமி படம் வச்சா தெற்கு பார்த்து வைக்காதேங்கிறோம். தெற்கு பார்த்து இறந்தவங்க படத்தை மட்டும் வைங்க, சாமியை தெற்கு பார்த்து வைக்காதீங்கன்னு சொல்கிறோம். காளி போன்ற உக்கிர தேவையை தான் தெற்கு பார்த்து வைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அம்பாள் தெற்கு பார்த்துருக்கா.
துர்கா எனக்கு இப்போ சிவங்கள் போனால் துர்கா வடக்கு பார்த்து தான் இருப்பார். தட்சிணாமூர்த்தி ஒன்றும் தெற்கு பார்த்து இருப்பார். அதுபோல் அது மாதிரி பெருமாள் கோயிலுக்கு போங்க, அம்பாள் வந்து ஒரே மாதிரி இருக்காது ஆகமதிப்படி. அங்கேயும் மாறுபடுது. அவங்க ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணாங்களா என்னன்னு தெரில. எல்லா பெருமாள் கோயில்லையும் தாயார் சன்னதி சுவாமிக்கு வலது பக்கம் இருக்கும். சுவாமிக்கு வலது பக்கம் நான் சொல்கிறது. நம்ம கும்பிடும்போது நமக்கு இடது பக்கமாக பார்க்கணும். சாமி அம்பாள் தாயார் சன்னதி இருக்கும், வலது பக்கம் பெருமாள் இருப்பார். சுவாமிக்கு வலது பக்கம்தான் எங்கும் பெருமாள் கோயிலில் தாயார் சன்னதி இருக்கும். ஆனால் ஸ்ரீரங்கத்தில் பாருங்கள், சுவாமிக்கு இடது பக்கம் இருக்கும் தாயார் சன்னதி. எப்படி மாறினுச்சு, ஏன் மாறினுச்சு, ஆகமதியை மீறிட்டாங்களா, என்ன காரணம்? அதே மாதிரி முருகன் கோயில் எடுத்துங்க. எல்லா முருகன் கோயில்லையும் வள்ளி தேவானிக்கு தனி சன்னதி கிடையவே கிடையாது. ஒன்று முருகன் தனியாக இருப்பார் பழனி மாதிரி, திருச்செந்தூர் மாதிரி, அல்லது வள்ளி தேவான சமேதராக இருப்பார் திருப்பரங்குன்றம் திருத்தணி மாதிரி. தனி சன்னதி கிடையாது. இப்படி சில விதிகள் அது தனித்தனியாக வச்சுருக்குறாங்க. அதெல்லாம் சில காரணங்கள் இருக்கலாம். ஆக மனிதர்கள் வாழ்கிற வீடு பூமி, இது பூமி உருண்டை. இங்கே கீழே எது மேலே எது, ஆகாயத்துக்கு போயிட்டுனா கீழ் மேல் திசை எதுவும் கிடையாது. அப்படிங்கும்போது இங்கே படி இத்தனை படி இருக்கணும். அந்த இப்போ தெற்கு பார்த்த வீட்டுக்கு படி மேற்க வரணும், வடக்கு பார்த்த வீட்டுக்கு இப்படி வரணும், அப்படி இருக்கணும், பெட்ரூம் இப்படி இருக்கணும், இது இத்தனை அடி தான் இருக்கணும், இது இத்தனை அடிக்கு மேலே போகக்கூடாது, இப்படிலாம் சொல்கிறாங்க பாருங்கள். இது எதையும் நீங்கள் நம்பாதீங்க. வாஸ்து என்று சொல்லிக்கொண்டு நான் பார்க்கன்னு சொல்லிட்டு ஃபீஸ் வாங்கிக்கிட்டு பல மோசடி பேர்களில் இருக்கிறார்கள். நான் சொல்வது வாஸ்து பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் வாஸ்து ஒரு நம்பிக்கை உள்ளவராக அடிப்படை மட்டும் பார்த்துங்க, வேறு ஒன்றும் பெருசாக பார்க்க வேண்டாம். எனக்கு சொல்லுவாங்க, நான் ஒரு வீட்டில் எனக்கு என் மகளுக்கு ஒரு வீடு கட்டிட்டு அங்கே இருந்தேன். அக்கா அக்னி மூலையில் போர்வெல் போட்டேன். அக்னி மூலையில் நீங்கள் பள்ளமாக இருக்கக்கூடாது, இருந்தால் நோய்வாய்ப்படுங்க, அது பிடிங்க, இது நல்லா தான் இருந்துட்டு வந்தேன். அதேமாதிரி தென்மேற்கு மூலையில் டாய்லெட் இருக்கக்கூடாதுன்னு தென்மேற்கு மூலையில் டாய்லெட் விட்டு இருந்தேன். ஒன்றும் கெட்டு போயிடல. இந்த நல்லா ஆரோக்கியமாக தான் கொஞ்சம் பேசிக்கிட்டு இருக்கேன். நோய்வாய்ப்படுகிறேன்னு என்னைக்காச்சும் ஒரு நாளைக்கு டைஃபாய்டு வந்திருக்கும், அதெல்லாம் நோய்வாய்ப்படுறதுன்னு அர்த்தமா? நோய்வாய்ப்படுது வாஸ்துவாலனா அவன் எந்திரிக்கவே கூடாது. நல்லா இருந்தாயா, அந்த வீட்டுக்கு போனாயா, படுத்தாயா, படுத்து எந்திரிக்கவே இல்லை, அத்தோடு போயிட்டான். அதெல்லாம் அங்கே போய் கை கால் தான் அப்படியே நல்லா இருந்தால் போயிட்டான் அப்படின்னு சொன்னால் கூட வாஸ்துவாக இருக்குமோ என்று சந்தேகத்திற்கு ஏ பிளேஸ் ஃபார் டவுட், ஏ ரூம் ஃபார் டவுட். பட் ஆனால் அது மாதிரி எனக்கு எதுவுமே ஏற்படலை. ஸோ வாஸ்து என்பது அந்த காலத்துலலாம் யாரும் பார்க்கவில்லை, பார்த்து வீடு கட்டவில்லை. அந்த காலத்தில் நமது முன்னோர்கள்லாம் நல்லா தான் இருந்தாங்க. இன்னொன்று, அந்த காலத்தில் வீடுங்கிறதே மிகப்பெரிய பிரதானமான ஒரு முக்கியமான அம்சமாக கருதப்படலை. இன்னொன்று தெரியுங்களா ஒரு விஷயம், ஒரு டிப்ஸு தரேன். ராஜராஜ சோழன் காலத்தில் பாட்டாளி மக்களுக்கு திண்ணை வச்சு கட்டி செவுறு வச்சு செங்கல் வச்சு கட்டிக்க அனுமதி கிடையாது. மண் செவரு தான் வச்சுக்கணும், திண்ணை வைக்கக்கூடாது. அதுமாதிரி புறவாசல் வைக்கக்கூடாது, கொல்லப்பக்கம் வாசலை வைக்கக்கூடாது, மூடிடணும். பாட்டாளி மக்கள் அந்த உரிமையை வாங்கி கொடுத்தோர் ராஜேந்திர சோழன். அதென்னையா, உயர் ஜாதி மக்கள் தான் மட்டும்தான், அதுவும் பிராமணனும் பெரிய பிரபுக்கள் மாதிரி இருக்கிற அமைச்சர்கள், படை வீரர்கள், இது மாதிரி உயர்ந்த அரசாங்க பதவியில் இருக்கிறவங்க மட்டும்தான் மச்சி வீடு கட்டிக்கலாம், திண்ணை வச்சு கட்டிக்கலாம், புறவாசல் கொல்லவாசல் வச்சு கட்டிக்கலாம், செங்கல் வச்சு கட்டிக்கலாமா? இவனால் தான் இன்றைக்கு சாம்ராஜ்யம் நிற்கிது. இந்த பாட்டாளி மக்களால், இந்த போர் வீரர்களாலையும், இந்த படை களங்களை தயாரிப்பவர்களாலையும் தான், இந்த நெல்லை விளைவிக்கிற பாட்டாளி மக்களாலையும் தான். அவனுக்கும் திண்ணை வச்சு கட்டிக்கலாம், செங்கல் வச்சு சோறு வச்சுக்கலாம், புறக்கதை வச்சுக்கலாம், புலக்கடை கதை வச்சுக்கலான்ங்கிற உரிமையை வாங்கி கொடுத்தவர் ராஜேந்திர சோழன். அப்போ அந்த காலத்தில் அப்போ எங்கே போச்சு வாஸ்து சொல்லுங்கள்? இன்றைக்கி 90லேருந்து ஒரு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதனால் ஜாதகமாக இருக்கட்டும், வாஸ்து இதெல்லாம் பெருசாக நம்பாதீங்க. வாஸ்து இப்படி நீங்கள் என்ன சொல்கிறீங்க, வாஸ்து இப்படி எனக்கு கட்டுறதுக்கு இடம் இருக்குது, தாராளமாக இடம் இருக்குது, அதை மீறணும்னு அவசியம் இல்லையே, வச்சுக்க வேணாங்களே. ஆனால் அதனால தான் நீ நல்லா இருக்கேன்னு அர்த்தம் இல்லை. ஒரு வீட்டுக்கு போய் உட்காந்துருக்கா வாஸ்து இப்படி கட்டிட்டா கொட்டுமா பணம்? டாஸ்மாக்லையும் கொட்டுமா பணம்? போய் வாங்கி கொடுத்தாதான் இழுத்து மூடிட்டா சொல்லுங்கள். நீங்கள் முன்னேறணும்னு சொன்னோம்னா உங்கள் உழைப்பு, உங்கள் விடாமுயற்சி, உங்கள் நம்பிக்கை இவ்வளவு இருக்கணும். பத்தாவதுக்கு
கடவுளுடைய அனுக்கிரகம் ஆசிகள் இருக்கணும். உங்களுக்கு அந்த ஆசியை தான் நம்ம ஜாதகம்னு சொல்கிறோம். நமக்கு கடவுளோட ஆசி இருக்கா இல்லையா, அது அவ்வளோதான். திசை நான் ஜாதகத்தில் என்ன சொல்கிறேன்னா, உங்களுக்கு என்ன திசை நடக்குது, கெட்ட திசை நடக்குதா, நல்ல திசை நடக்குதா, சுக்கிர திசையா, குரு திசையா, சனி திசையா, அது நல்லதா கெட்டதா அப்படின்னு அடிப்படையை தெரிஞ்சுங்க. சும்மா அதை போட்டு நோண்டிக்கிட்டே இருக்காங்க. இன்னொன்று சொல்கிறேன், 50 வயதுக்கு மேலே ரிட்டையர்ட் ஆனவங்களாம் ஜாதகம் பார்க்க வேண்டாம், பார்க்குறது இல்லைன்னு தான் நினைக்கிறேன். அது 50க்கு மேலே பார்க்க வேண்டாம். அதுமாதிரி சிறு பிள்ளைகளுக்கு நீங்கள் 10 வயசு வரை நீங்கள் ஜாதகமே பார்க்க வேண்டாம். 5ன்னு சொல்லுவாங்க, 10 வயசு வரையும் பார்க்க வேண்டாம். என்ன அதுங்களுக்கு சின்ன பிள்ளை 7.5 சனி ஒன்றா பாதிக்குமாங்க. நான் ஏற்கனவே சொன்னேன் இந்த வீடியோ ஆரம்பத்திலேயே, நவகிரகங்கள் தாக்கம் மனிதர்கள் மீது இருக்கிறது என்று. அதை கிளியராக கரெக்டாக சொல்லக்கூடிய சயின்ஸு, அந்த கலை, அந்த விதிமுறைகள் இப்போ யாரிடமும் இல்லை. ஒரு தமிழ்நாட்டில் விரல் விட்டு எண்ணக்கூடிய சில ஜோதிடர்கள் தான் இருக்காங்க. சில ஜோதிடர் அவங்கள்ட்ட போனீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு இந்த திண்டுக்கல் சின்ராஜன் ஒருத்தர் இருக்கார், அப்புறம் மகாலட்சுமி ஜோதிடர்னு இருக்கார், அப்புறமா ஆனந்த குருஜி என்னமோ ஒரு குருஜின்னு பேர் மெட்ராஸில் இருக்கார், நல்ல பேர் குருஜின்னு அவர் இந்த எனக்கு தெரிஞ்ச 3 பேர். அவங்களாம் பல ஆஸ்பெக்ட்ஸையும் கலந்து அவன் பெரிய பண்டிதன்னுங்க. அஷ்டவாக்கிற மாதிரி ஒரு ஜாதகத்தை பார்க்கும் பொழுது எல்லா ஆஸ்பெக்டையும் கலந்து வச்சு அதை இது பண்ணி அதுக்கப்புறம் அவர் ரிசல்ட் சொல்லணும். அந்த மாதிரி பண்டிதர்கள் மிக விரலிட்டு எண்ணக்கூடியவர்கள். அவர்களை நீங்கள் போய் பார்க்குறதுக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு தான் பார்க்கணும். எல்லாரும் அவரை சீக்கிரம் பார்க்க முடியாது. அதனால் மற்றபடி கீழே இருக்கிற சாதாரண ஜோதிடர்கள் எல்லாமே நிறைய புழுகு மூட்டைகள் இருக்கிறது, உருட்டுக்கள் இருக்கின்றன. அதை நீங்கள் தான் பார்த்து ஜாக்கிரதையாக இருக்கணும். வாஸ்து மட்டும் சொல்கிறேன், நீங்கள் மிகப்பெரிய ஒரு பங்களா கட்டுறீங்க, ஒரு 4-5 கிரவுண்டில் கட்டுறீங்க, வாஸ்துப்படி தான் கட்டுவேன், உங்கள்கிட்ட காசு இருக்குது, அவனும் பிழைக்கிட்டான், வாஸ்துக்காரனும் பிழைக்கிட்டான், உங்களை நம்பி தானே அவங்களும் இருக்காங்க. ஆனால் நடுத்தரவாத மக்கள் ஒரு வீடு கட்டணுங்கிற ஒரு ஆம்பிஷனோடு இருக்கிறது, இருக்கிற இடத்த தான் வச்சு கட்டணும், அல்லது ஏற்கனவே பழைய வீட்டை விட்டு இடிச்சிட்டு கட்டணும் அப்படிங்கும்போதுலாம் வாஸ்து சொல்லிட்டான்னு சொல்லி மனசு ஒடிஞ்சு போகாதீங்க. பணத்தை கஷ்டப்பட்டு கடன் வாங்கி கட்டுறீங்க. உங்களுக்கு எது சௌகரியமோ, எது இதோ அதை செய்யுங்க. அது சௌகரியப்படி கட்டிட்டு வாழுங்க. அந்த வீட்டில் இருக்கும் பொழுது எல்லார்ட்டையும் அன்பாக இருங்க. வீட்டுக்குள்ளே உங்களுக்கு எல்லா சுபிச்சம் வரணும், ஒரே வாஸ்து அன்பு தான். அன்பு மந்திரம் தான் முதல் வாஸ்து. வீட்டுக்குள்ள நுழையும்போது அந்த வீட்டை கட்டி கொடுக்குற தொழிலாளிகளுக்கு மன ஒடிய வச்சு வேலை வாங்காதீங்க. அவங்கள கஷ்டப்படுத்தி அவங்களுக்கு கூலி பாக்கி வைக்கிறது, அது வைக்கிறது, இதெல்லாம் செய்யாதீங்க. அவங்கள தொழிலாளர்களையும் மதிங்க. என்ன சொல்லுவார், எம்ஜிஆர் சொல்லுவார், ஆண்டவன் உலகத்தின் முதலாளி, அவனுக்கு நான் ஒரு தொழிலாளின்னு ஒரு பாட்டு போடுவார் தொழிலாளிங்கிற படத்தில். அதே மாதிரி ரஜினி பாடுவார், ஒருவன் முதலாளி மற்றவரெல்லாம் தொழிலாளி அப்படின்ட்டு. அதுபோல் தொழிலாளிகளை மதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அவர்களை மனம் ஒடிய வைத்து அவர்களுக்கு பணம் கொடுக்காம அவங்களை ஏமாத்துறது அதே மாதிரி தொழிலாளர்களும் பணம் கொடுக்குற முதலாளிகளுக்கு உண்மையாக உழைக்க வேண்டும். அது பெரும்பாலும் குறைந்து கொண்டு வருகிறது. அது ஒரு வருந்தத்தக்க நிகழ்ச்சி. ஒரு கான்ட்ராக்டர்கிட்ட ஒரு இன்ஜினியர்கிட்ட ஒழுங்காக வேலை பார்க்குறாங்க. நம்மளே நின்று கட்டினோம்னா அவ்வளோதான், நமக்கு பிபி வந்துடும், ஹார்ட் அட்டாக் வந்துடும். நான் அது மாதிரி போவே இல்லை, அந்த ரிஸ்க்கே எடுக்கலை, கான்ட்ராக்டர் விட்டேன். அவர் படுற பாடலாம் பார்க்குறேன், நான் பார்த்துட்டு அப்படியே ஒரு சாட்சி மாதிரி எடுத்துகிட்டு வந்துடுவேன். ஆனால் எனக்கு சில நேரங்கள் கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் அவர் மனுஷன் விரட்டு விட்டுவிடுவார், எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஏங்க அப்படிங்கிற மாதிரி. ஆனால் எனக்கு ஒரு சந்தோஷமான விஷயம்னா, என் வீட்டை கட்டுகின்ற தொழிலாளர்கள் ஏசியில் வேலை பார்ப்பதை போல் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். வெயிலே இல்லை, அது எனக்கு ஒரு மன நிறைவானது. சந்தோஷமாக பார்த்து கொண்டிருக்கிறார்கள். சந்தோஷமாக கட்டப்படுகிற வீடு. ஆனால் பெரிய வீடு அது மாதிரி கட்டப்படவில்லை என்பதனால தான் அதற்கு சாநித்தியம் போயிட்டுன்னு சொல்லி, வாஸ்துங்கிறது இதுதான். என்ன வாஸ்து? கட்டி கொடுக்குறவனும் என்ன வாழ்கிறவனும் மனசை நல்லா வச்சுக்கிட்டா சரி, அவ்வளோதான். எதுக்கும் பயப்படாதீங்க. அந்த வாஸ்து இப்படி ஆகிடுச்சு பயப்பட. நான் அனுபவத்தில் சொல்கிறேன், நான் வாஸ்துவை மீறிய பல வீடுகளில் குடியிருந்துட்டு வந்திருக்கேன். அதனால் அதை பற்றி கவலைப்படாதுன்னு சொல்லி, பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ப்ளீஸ்.